தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய நேரத்திற்கு இடம் கொடுத்தான். என்ன நடந்தது? தேவன் நிர்ணயித்த காலத்திலே தாவீது 30வது வயதிலேயே தேசத்தை ஆளுகை செய்கிற ஸ்தானத்தை அடைந்து விட்டான். ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால் எக்ஸாக்டாக இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்க முடியும். யோசேப்பு பகைக்கப்பட்டான், தூஷிக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான், விற்கப்பட்டான். ராஜகுமாரனைப் போல இருந்த ஜோசப், அந்த யோசேப்போ ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு விற்கப்பட்டு விட்டான். வேலைக்காரனாக, அடிமையாக அந்த வீட்டிலே சேர்ந்தான். 17 அப்பொழுது அவனுக்கு வயது. அதன் பின் 13 வருடங்கள் எல்லா பாடுகளையும் அனுபவித்தான், எல்லா சோதனைகளையும் அனுபவித்தான். ஆனால் ஒரு இடத்திலும் தேவனை கேள்வி கேட்கவில்லை, ஒரு இடத்திலும் தேவனை எதிர்க்கவில்லை, எந்த இடத்திலும் தேவனை நிந்திக்கவில்லை, எந்த இடத்திலும் தன் ஆவிக்குரியவைகளையும் இழந்து போகவில்லை. 13 வருடங்கள் எவ்வளவோ பரிசோதிக்கப்பட்டான், எவ்வளவோ சோதிக்கப்பட்டான். ஆனால் பொறுமையோடு, நேர்மையோடு எல்லா பிரச்சனைகளையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் எதிர்கொண்டான். 13 வருடங்களுக்கு பிறகு தேவனுடைய திட்டம் நிறைவேறப் பெற்றது. தேவன் எவைகளையெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையிலே நினைத்திருந்தாரோ அந்த உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு சமயத்தை நிர்ணயித்திருந்தார். அதாவது 30வது வயதிலே யோசேப்பு தேசத்தை ஆள வேண்டும். 30 வயதிலேதான் தாவீது தேசத்தை ஆள வேண்டும். அங்க தாவீதா இருந்தாலும் இங்க யோசேப்பா இருந்தாலும் விசித்திரம் என்னவென்றால், இந்த இருவருமே கூட வாலிபர்கள். இந்த இருவருமே கூட வாலிப பிராயத்திலே தேவனை சேவித்தவர்கள். இந்த இருவருமே கூட ஆடு மேய்ப்பர்கள். யோசேப்பும் ஆடு மேய்ப்பன் தான், தாவீதும் கூட ஆடு மேய்ப்பன் தான். யோசேப்போடே கூட தேவன் இருந்தார், தாவீதோடே கூடவும் தேவன் இருந்தார். தாவீதுடைய சகோதரர்கள் தாவீதை துவேஷித்தார்கள், யோசேப்பின் சகோதரரும் யோசேப்பை துவேஷித்தார்கள். தாவீது வனாந்தரத்தில் தனிமையாக இருக்க வேண்டியிருந்தது, யோசேப்பும் தனிமையாக எகிப்து தேசத்தில் இருக்க வேண்டியிருந்தது. யோசேப்புக்கு தேவன் தம்முடைய சொப்பனங்கள் மூலமாக, உனக்கு முன்பு அநேகர் பணிகிற விதத்திலே நான் செய்வேன், உன் வீட்டாரை உன்னை பணிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். சொப்பனத்தின் மூலமாக தேவன் தரிசித்தார். தாவீதை அபிஷேகத்தின் மூலமாக தேவன் தரிசித்தார். அங்கே தேவன் யோசேப்பை அவனுடைய 30வது வயதிலே பிரதான அதிகாரியாக்கினார். இங்கே தாவீதை அவனுடைய 30வது வயதிலே தேவன் ராஜாவாக நியமித்தார். இந்த இருவரையும் கவனமாய் பார்ப்போம் என்றால் மேடு பள்ளங்கள் அநேகம் உண்டு. யோசேப்பு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக சேர்ந்தான். ஆனால் நம்பிக்கைக்குரியவனாய் வேலை செய்தனாலே ப்ரமோஷன் வந்தது. யார் கொடுத்தது ப்ரமோஷன்? போத்திஃபார் என்கிற சேனைகளின் அதிபதி, ஒரு சேனாதிபதி அந்த ப்ரமோஷனை கொடுத்தான். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ப்ரமோஷன் வந்துவிட்டது. அப்பாடா என்று இருக்கிற சமயத்திலே ஒரு சோதனை வந்தது. வீட்டில் இருந்த அந்த ஸ்திரீ யோசேப்பை சோதிக்க ஆரம்பித்தாள். ஆனால் யோசேப் அந்த சோதனையை ஜெயித்தான். உத்தியோகத்தை இழந்து போக தயாராக இருக்கிறேன், ஆனால் பாவத்துக்கு மாத்திரம் இறந்திட மாட்டேன் என்று சொல்லி அந்த சோதனையை அவன் ஜெயித்தான். என்ன நடந்தது? உத்தியோகத்தை இழந்து போனான். உத்தியோகம் போனது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டான். ஒரு கீழ் அடித்தட்டு நிலைக்கு சேர வேண்டி வந்தது. தனிமையிலே சிறைச்சாலையிலே தவியாய் தவித்தான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோசேப்பை அவன் சங்கிலிகள் மிகவும் காயப்படுத்தின என்று பைபிள்ல இருக்குங்க. தயவு செஞ்சு கவனிங்க. யோசேப்பு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்த போதும் கூட அந்த சங்கிலி கட்டுகளினாலே கைகளிலே புண்ணெல்லாம் வந்தபோது அவன் எவ்வளவு வேதனைக்குட்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஆனால் பொறுமையோடு கூட, எதோடுங்க? பொறுமையோடு கூட தாங்கிக் கொண்டவனாய் தேவனை சேவித்தான். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நாள் கட்டாயம் அந்த நோக்கம் நிறைவேறிய தீரும். பொறுமை. நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்பை போல நீ தனியாக காரணமே இல்லாமல் ஒருவேளை உன் வேலையை இழந்து நிற்கிறாய் என்னவோ, நீ பாவம் செய்யாத போதும் பாவத்துக்கு நோ என்று சொன்னதற்காகவே உன் வேலைகள் எல்லாம் இழந்து நிற்கிறாயோ என்னவோ, கலங்கி விடாதே. கொஞ்சம் பொறுமையோட கூட இரு. உனக்கு வர வேண்டியது, நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது, நீ அனுபவிக்க வேண்டியது விழலாம் உனக்கு இல்லாமல் செய்து வரவிடாமல் உன்னை விரட்டி விட்டார்களோ என்னவோ. அது ஆஸ்தி விஷயமாக இருக்கலாம், அல்லது அந்தஸ்தின் விஷயமாக இருக்கலாம், அல்லது நீ இன்று இருக்கிற அதிகாரத்தின் விஷயமாக இருக்கலாம், அல்லது இழந்து போன உன் வேலையின் காரியமாக இருக்கலாம். சோர்ந்து போய்விடாதே. தாவீது சேனாதிபதி, பின்பு எந்த காரணமும் இல்லாமல் திடீர் என்று ஒரு ப்ரமோட் பண்ணப்பட்டான். ஆனால் அதன் பிறகு டிமோட் பண்ணப்பட்டான். அதை தொடர்ந்து அந்த வேலையே போய்விட்டது. யோசேப்புக்கும் அங்கு வேலை போனது. தயவு செஞ்சு கவனிங்க.
நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்கொள்கின்ற இந்த தங்கு தடைகள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் தேவனுடைய சகாயத்தோடு கூட பொறுமையோடு இருந்து ஜாக்கிரதையாய் சகித்துக் கொள்ளுவோம் என்றால் தேவன் உனக்காக நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்துக்கு ஒரு நாளிலே உன்னை உயர்த்துவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பொறுமை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவன் அவர்களுக்காக கொண்டிருக்கிற அந்த திட்டத்தை காப்பாற்றிக் கொண்டு பொறுமையோடு மேடு பள்ளங்களுக்கு மத்தியில் தங்கு தடைகளுக்கு மத்தியில் தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு சென்றடைய வேண்டிய உன்னதமான ஸ்தானத்தை சென்றடைவார்கள். அந்த கிருபையை தேவன் நம் எல்லோருக்கும் அருளி செய்வாராக. வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே எங்கள் பணிகளிலே ஆண்டவரே மேடு பள்ளங்கள் உண்டு, தங்கு தடைகள் உண்டு, எதிர்த்து விடும் அடிகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, இன்னும் நிந்தைகள் அநேகம் உண்டு, பரியாசம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற சூழல்களும் உண்டு. இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் யோசேப்பை போல தாவீதை போல ஆண்டவரே பொறுமையோடு கூட நேர்த்தியாய் எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய உதவியோடு கூட புரிந்து கொண்டு ஆவேச அவசரங்களுக்கு இடம் தராமல் ஆலோசனை இல்லாமல் வாழ்ந்து விடாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து எனக்காக குறித்திருக்கிற தேவன் தம் நோக்கத்தை கட்டாயம் ஒரு நாளிலே நிறைவேற்றுவார். இன்று என் முன்னால் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நாள் முழுமையாய் மாற்றம் அடைய போகிறது. தேவனை உயர்த்தும் நாள் வரப்போகிறது. என்னை ஸ்திரப்படுத்தும் நாள் வரப்போகிறது. அவர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் நாள் வரப்போகிறது. என்ன விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.